வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம தக்காளி சட்னி செய்து காமிக்கிறேன். தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். எத்தனை தோசை வேணாலும் சாப்பிட்லாம் அந்த சட்னிக்காண்டியே. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு வரமிளகாவும் ஒரு பச்சை மிளகாவும் இருக்குங்க. அது போடுறேன். தாளிக்க கொஞ்சம் எண்ணெயில் தாளித்து வச்சுக்குவோம். காரம் தேவைப்பட்டாக்கா இன்னும் கொஞ்சம் கூட மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா கொஞ்சம் வெடிக்கும், கவனமாக இருக்கணும். பச்சை மிளகா ஒன்று போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி சட்னிக்கு. எடுத்து வச்சுக்கிட்டலாம். அதே சட்டியில் வாங்க 2 பூண்டு போட்டிருக்கேன். வெங்காயம், பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அது நல்லா வதக்கிக்குவோம் எண்ணெயிலேயே. உப்பு கொஞ்சம் போடுறேன். ரொம்ப சீக்கிரம் வதங்கும் வெங்காயம். தக்காளி பாருங்கள், ஒரு தக்காளி வச்சுருக்கேன். ரொம்ப தக்காளி போடக்கூடாது. நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். பூண்டு ஒரு மேசக்கரண்டி வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை. தேங்காய் ஒரு கீத்து இருக்குது, அதையும் போடுறேன். பொட்டுக்கடலையும் தேங்காயும் போட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெயிலே வதங்கணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை ஒரு கொத்து போடுறேன். இது நல்ல சத்தம் கிடைக்கிது நமக்கு. கருவேப்பிலை, மல்லி இலைலாம் போடுறோம்ல. மல்லி இலை கொஞ்சம் போடுறேன். இப்போ உள்ள தக்காளி பழம்லாம் நல்லா வதங்கவும் மாட்டேங்குது, ரொம்ப நேரம் ஆகுது. நாட்டு தக்காளி இருந்தால் ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும். பெங்களூர் தக்காளின்னு சொல்கிறாங்க, அதனாலேயே என்னன்னு தெரில. நல்லா வதங்கிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன், அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ திருப்பி தாளிச்சிடலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போடுறேன்.
கடுகு பொரியட்டும். கருவேப்பிலை ஒரு கொத்து போடுறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன். நம்ம அரைச்சிட்டு வந்த தக்காளி வெங்காயம்லாம் உள்ள விழுத அதில் ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொதிக்க விட்றக்கூடாதுங்க. எந்த சட்டியுமே சரி தாளிச்சோடனே கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக ஓரத்தில் சூடு வரும், அப்போ ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், ஓரத்தில் கொதி வருது பாருங்கள், அப்போ ஆஃப் பண்ணிடணும். தோசை ஊற்றுறத காமிக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சட்னி சூப்பர் ரெடியாக இருக்குது. இதேமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை ஊற்றுறதா காமிக்கிறேன். பெரிய இரும்பு கடாய் இருக்குது, அதை வச்சுருக்கேன். தோசைக்கல் இந்த ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ பெருசும் இருக்குங்க தோசை. மெலிசாக தடவிடணும், உடனே தடவிடணும். ஊற்றின கைக்கு நல்லா பக்குன்னு தடவிடணும், இல்லாட்டி நம்ம அடி பிடிச்சிரும், தடவ முடியாது மாவை. நல்லா பெரிய தோசையாக கிடைக்கும் இந்த தோசைக்கல்லில். எடுத்தோன்னே நம்ம நெய் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் பாதி வெந்த பிறகு தான் நம்ம நெய் ஊற்றணும். இப்போ நெய் போடுறேன். நல்லா முருவலாகும். நெய் போட்டால் நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லாட்டி ஆயில் ஊற்றினாலும் ஊற்றிக்கங்க, உங்கள் விருப்பம். லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிறது ஒன்றுனா நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா முருவலான தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பெரிய தோசையாக இருக்குது பாருங்கள். இந்த ஹோட்டலில் கிடைக்கும்ல அதே மாதிரியே இருக்குது. நம்ம செஞ்ச தோசையும் ரெடி ஆகிடுச்சு, தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.